வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு முக்கியமான ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 4 அறிவிப்புகள் வர இருக்குது. அந்த 4 அறிவிப்புகள் என்ன சொல்லும் அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன அப்டேட் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆதார் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு வர இருக்கு தகவல். ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆதார் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வழங்க இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை 1ஆம் தேதி ஒவ்வொரு மாத தொடக்கத்திலையுமே ஆதார் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு சில முக்கியமான விதிமுறைகள் எல்லாமே பின்பற்றணும் அப்படின்றது ஒரு குறிப்பாக வரும். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாத தொடக்கத்தின் முக்கிய நிதி மற்றும் முக்கிய நிர்வாக விதிமுறைகள் மாறுவது வழக்கம். அந்த வகையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் பொதுமக்களின் அன்றாட பட்ஜெட்டை பாதிக்கக்கூடிய 4 முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கு. முதலில் ஆதார் அட்டைதாரர்கள் தங்கள் இமெயில் முகவரியை ஆன்லைன் மூலம் இலவசமாக புதுப்பித்துக்கொள்ள UIDAI அடுத்த 6 மாதங்களுக்கு அனுமதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் புதுப்பிச்சுக்கலாம். யாராக இருந்தாலுமே உங்களுடைய ஆதாரில் உங்களுடைய மெயில் ஐடியை இனி புதுப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இதனால் மொபைல் மூலமாகவே வீட்டில் இருந்தபடியே எளிதாக அப்டேட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டைதாரர்கள் இமெயில் முகவரியை ஆன்லைன் மூலம் இலவசமாக அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். இரண்டாவது, சர்வதேச சந்தை நிலவரப்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் கமர்ஷியல் கேஸ் மற்றும் விமான எரிபொருள் விலையில் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் அப்படின்றதுனால, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போர் ஒரு பக்கம் போயிட்டு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். உலகளாவிய போர் பதற்றத்தால் ஏற்கனவே விலை உயர்வு இருக்கும் சூழலில் இது கவனிக்கத்தக்கது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்க இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ மூணாவதாக ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டில் சலுகைகளில் வங்கிகள் புதிய கட்டுப்பாடுகள் எல்லாமே கொண்டு வராங்க. குறிப்பாக விமான நிலைய லவுஞ்ச் போன்ற பயணிகளுக்கு பயண சலுகையை பெற இனி குறிப்பிட்ட தொகைக்கு கார்டை பயன்படுத்தியிருக்கணும். ஸோ குறிப்பிட்ட தொகைனா 50,000 லிமிட்னா 50,000க்கு பயன்படுத்தினால்தான் இந்த கார்டோடைய ஆஃபரே உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் என்ற விதிமுறையை இதில் எலிஜிபிள் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இனிமேல் கிரெடிட் கார்டு யூஸருக்கும் பெருசாக பயனில்லை. ஆல்ரெடி கேட் ஆப்பு, அந்த ஆப் மூலமா நிறைய பர்ச்சேஸ் பண்ணுற ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த கம்பெனியே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதே போல் தாங்க இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வர இருக்குது. இறுதியாக பார்த்திங்கன்னா, ஜூலை மாதத்தில் வாராந்திர விதிமுறைகள் மற்றும் பண்டிகைகள் காரணமாக பல நாட்கள் வங்கிகள் இயங்காது. எனவே பணவர்த்தனை மற்றும் காசோலை தொடர்பான பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியம். இந்த மாற்றங்கள் அனைத்தும் பொதுமக்களின் அன்றாட செலவுகளோடு தொடர்புடைய என்பதால் முன்கூட்டியே நாங்கள் கூறுவதோ விழிப்போடு இருங்க. ஸோ முக்கியமாக அந்த கேஸு, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டில் அப்டேட் பண்ணாதவங்க, உங்களுடைய KYC அப்டேட் பண்ணலை அப்படின்னா ரேஷன் கார்டு செயலிழந்து விடும். இதையும் நீங்கள் சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேஷன் கார்டில் ஏதாவது நீங்கள் அப்டேட்டு, இந்த KYC நீங்கள் பண்ணாமல் பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டே செயலிழந்து விடும். நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.